நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் விஜய் டிவி வியூவர்ஸ், நான் கதிர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் மத யானை கூட்டம். விக்ரம் சுகுமாரன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓவியா ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் விஜய் சந்திரசேகர், முருகர்ஜி அறிமுகமாக இருக்காங்க. வேலராமுக்குன்னு ஒரு பெரிய ரைட்டர் இந்த படத்தில் பெரிய முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு படத்தில் நடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. திஸ் ஒன் இஸ் அ வில்லேஜ் த்ரில்லர். ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவியில் நடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அண்ட் மூவி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். உங்கள் ஒரு பொண்ணுங்க எப்படி காத்துக்கிட்டு இருப்பான்னு தெரியாது, ஆனால் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த தேனி பக்கத்தில் இருக்க வில்லேஜ் பேக்ராப்பாக ஒரு கதை. தீம் என்னன்னா ஒரு ரிவெஞ்ச், ஒரு வில்லேஜ் ரிவெஞ்ச் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். உன்னை வாழ விட மாட்டாங்கப்பா, ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. படத்தில் 6 சாங்ஸ் இருக்குது. 6 சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியான சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக் ரகுநந்தன் சார் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் ஆல்சோ ரியலி நைஸ். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இசையில் அவர் ஒவ்வொரு பாடல்களும் நல்லா சூப்பராக வந்திருக்குது. அதில் அந்த படத்தினுடைய முதல் டைட்டில் சாங் மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பாடல் வந்து கவிஞர் ஏகாதேசி அவர்கள் இருக்கார். அந்த படத்தில் எல்லா பாடலும் அவர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டர்னால அந்த படத்துக்கு சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்துருக்கு. செஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சது ஒரு கொலை, அதுக்கு தண்டனை ஜெயிலா இல்லைன்னு ஒரு கொலையான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் நர்வஸாக தான் இருக்குது. அன்பிற்காகவும் அழைப்பிற்காகவும் வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல ஒரு விஷயம், இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா என்னை வளர்த்து ஆளாக்குனேன் என்னை பெற்றோர்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பெருமைகள் இருக்கோ அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி இந்த ஒரு டைரக்டராக நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த படம்னு ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று உருவாகி இதை என்னை டைரக்டராக என்ன வேணால் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களில் ஏதோ நடந்திருக்கும், என்னென்ன நல்லா வேலை பார்ப்பார், அது இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் என்னை ஒரு டேரக்டராக என்னை நம்பி என்னை பணம் போட்டு நீ ஒரு டேரக்டரை நீ நம்பு, நீ பண்ணு, நீ செய் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மையப்புலி அப்படின்னா ஜிவி சார் தான். வெயில் வந்து எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட் ஃபிலிமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மேடை, இந்த விழா. ஜென்ரலாக உன் நன்மை யார், நீ யாருன்னு சொல்லுவேன் அப்படின்வாங்க. என்னோட நண்பன் ஜிவின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு மிக பெருமையாக இருக்குது. ஜிவி ஒரு நல்ல மனிதன் தான், எல்லா பரிமாணங்கள்லேயும் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் முதல் ஜிவியை பார்க்கும்போது சின்ன பையனாக சரி போடுவோம், வித்தியாசமாக இருக்குது, சவுண்டெல்லாம் கேட்டிருக்கேன்னு சொல்லி பேசி பழகும் பொழுது ஒரு அற்புதமான குழந்தை, அறிவுபூர்வமான குழந்தை, நல்லவன். ஜிவியை வந்து நாங்கள் இவ்வளோ நாள் ஒரு மியூசிக் டைரக்டராக பார்த்தோம், ஒரு சிங்கராக பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்திருக்காரு ஜிவி. அண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு ஹீரோவாகவும் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. ஜிவி பிரகாஷை ஒரு தங்கமான இளைஞர் என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருடைய பாடல் காட்சிகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் ஒரு புதிய அவதாரம், ஜிவி பிரகாஷ் அஸ் த ப்ரொடியூசர். அப்புறம் யாரோ சொன்னாங்க இனிமேல் நடிக்கக்கூட செய்யலாம் அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் அது நடக்கலைங்கிறது எனக்கு தெரியல. விட்டுருக்க மாட்டாங்க, உன்னை வியாபாரம் ஆக்கிடுவாங்க. ஜிவி பிரகாஷ், பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல், உன்னை விற்க ஆரம்பித்துருவாங்க. நானும் ஜிவியும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவர் கூட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன மியூசிக் போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த நிறுவனம் என்னென்னா 99% நியூ கமர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். ஸோ ஆல் நியூ கமர்ஸை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணிட்டு உண்மையாகவே வில் கிவ் தம் கை கொடுப்போம். ஸோ உங்கள் ப்ரெஸ், மீடியா எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு கை கொடுக்கணும். குத்தி சரிச்சு குழி தோண்டி புதைச்சு கமுக்கமா உட்காந்து கரையும் சொல்லி வந்தேன் கல்ல.
கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இவர் சம்மந்தப்பட்ட யாரோ தான் செஞ்சுருக்காங்க. வேற என்னப்பா? பார்த்திபன். என் தம்பி சிங்கம்ல சீரி பாஞ்சிருப்பான்ல. என் மாமே சிங்கம் அவர் தாட்டி யாருக்கு வரும்? யார் மாப்பிள்ளவன்? புது பணக்காரனா? நான் தான் பெரிய மனுஷன். என் குருநாதர்கிட்டருந்து எங்கள் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த எல்லா சீனியர்ஸும் அவங்க பேரை காப்பாற்றிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களாம் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நானும் கண்டிப்பாக அந்த பேரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறேன். விக்ரமா எப்படி சந்திச்சேன்னா, ஆடுகளம் டப்பிங்கு. நானே நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவேன். எனக்கு தெரியாத நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர். ரொம்பவும் கோவக்கார ஒரு மனிதர். 5 தடவை பேசினோம்னா ஒரு 2 தடவை அப்படியே பார்த்துட்டு அப்படிம்பாரு. மிகவும் கோபமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நியாயமான ஒரு படமாகவும் இருக்கும். இந்த படத்தோட முக்கியமான ஆட்கள் எல்லாரோடையும் வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒன்றாவே ஒர்க் பண்ணியிருக்கோம். விக்ரம் நானும் முதல்ல கதை நேரம் பாலமேந்திரா சாரோட ஒர்க் பண்ணோம். அப்போ எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் ஒர்க்கு. எங்களுக்கு சினிமாவே தெரியாது. பாலமேந்திரா சார் வந்து என்னை எப்பவுமே திட்டுவார், என்னடா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்ற ஒரு கிளாப்பு கூட அடிக்க தெரியாதா அப்படின்னாரு. அது மாதிரி. ஸோ அவருக்கு வந்து சினிமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற அசம்ஷன் இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணுவார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை சொல்லவும் முடியாது. ஆனால் வந்து நாங்கள் தான் இருந்தோம், நாங்கள் தான் ஒர்க் பண்ணணும். நைட்டு அது கதை நேரம் வந்து இல்லை ஒரு வாரம் ஒரு கதை வெட்னஸ்டேஸில் வரும், ஒரு ஷார்ட் ஃபில்ம் வரும். அது எவ்ரி வீக் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார் சார். வழக்கமாக அந்த டைம்ஸில் வந்து ஒரு நாளைக்கு 3 எபிசோடு எடுப்பாங்க. சார் வந்து ஒரு எபிசோடு வந்து 4 நாள் எடுப்பார். ஸோ ரொம்ப இதாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு. அண்ட் எவ்ரி வீக் புதுசாக ஒரு கதை செலக்ட் பண்ணுவார். நாளைக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்றைக்கி கதை ஃபைனலைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவர் அப்படியே ஒரு 1 லைன் போட்டு அப்படியே அவர் எழுதுவார். அது ஷூட் பண்ணுவாங்க. ஒரு தடவை என்னென்னா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங், நைட்டு 1:45 மணிக்கு சொல்கிறாரு, இந்த கதை சரியில்லை, வேறு கதை மாற்றிடலாம் அப்படின்ட்டு வேறு ஒரு கதை சொல்லிவிட்டு அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்து இதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, நம்ம நாளை காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸோ கால் பண்ணுறோம், நானும் விக்ரமும் தான் இருக்கிறோம், இன்னும் ஒருத்தர் இருந்தார், சுரேஷ் இருந்தார். ஸோ கால் பண்ணுறோம், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்ல ட்ரை பண்ணுறோம். சிலரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. ஒரு 2:30 மணிக்கு வந்து அப்போது விக்ரம் என்ன சொன்னார், சரி வெற்றி, நான் அங்கே போய் பார்த்துட்றேன், நான் நேராக போய் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் உங்களுக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், இவர் கிளம்பி போயிட்டார். ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம், இன்னும் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5 மணிக்கு போய் குளிச்சுட்டு எங்களுக்கு ஸ்பாட்டுக்கு போகிறது கரெக்டாக இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டைமில் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து நாங்கள் யாருமே வந்து தயங்க மாட்டோம்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக இயக்குனர் எம் மகாராஜா அவங்கள மாதிரி பெரிய ஆட்களோட தொடர்புகள் இருந்தாலும், இன்று நான் கண்டு வியக்கும் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் விக்ரம் சுகுமாரன். எனக்கு என்னுடைய படைப்பு வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான, நிறைவான, திருப்தியான காலகட்டம் என்று நான் நினைப்பது, தி மோஸ்ட் கிரியேட்டிவ் பீரியட் ஆஃப் மை லைஃப் இஸ் 99-2000 when I did கதை நேரம் ஷார்ட் ஃபில்ம்ஸ். அந்த கதை நேரம் குறும்படங்களை நான் செய்யும் பொழுது என் பக்கத்திலேயே இருந்த என்னுடைய வெற்றிமாறன், என்னுடைய விக்ரம் சுகுமாரன், என்னுடைய சுரேஷ், என்னுடைய கௌரி, இவர்களுடைய ஒத்துழைப்பில்லை என்றால் நான் அந்த குறும்படங்களை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் வெற்றி சொன்னது போல நாளைக்கு காலையில் ஷூட் பண்ணுவதற்கு இன்று இரவு 1 மணிக்கு நான் முடிவெடுப்பேன். அந்த காலகட்டங்களில் என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் பாலா கதை நேரத்தில் இருக்கவில்லை. பாலா வாஸ் earlier and he has been a great help to me. எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் குழந்தை பெற ஆரம்பித்து விட்டால்
தாய் தகப்பன் குழந்தை வருவதை நிறுத்தி கொள்வார்கள் என்பது. அது எங்கள் கிராமத்து வழக்கம். ஆனால் அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் இன்னும் வீரியம் விரைப்பாகத்தான் இருக்கிறது. படைப்பு ரீதியான வீரியம் விரைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்று கொண்டு தான் இருக்கிறேன். நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும். அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும். அதால் நிறுத்தி கொள்வதில்லை. Hats off to Balamendra. You produce so many child for this industry. Super. And I'm very much. ஏன்னா பாலுவை பார்த்து நானே பொறாமப்பட்டுவேன். நாங்கள் 2 பேரும் சமகாலத்து ஆளுங்க. பாலு பெங்களூரில் ஷூட் பண்ணிக்கிறேன், நான் பக்கத்தில் அங்கே மைசூர் தாண்டி ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறேன். அதுக்கு பழைய வெள்ளிக்கு போய் நான் பேசினதே பாலுமேந்திரன் கேமராவுக்கு. அப்புறம் எங்கேயோ திசை மாதிரி போய் அப்படி போனேன். ஸோ சமகாலத்தில் வந்தால் கூட ஒரு கிளாஸ் மேன் பாலுமேந்திரா, ஒரு ஸ்பேட்டி. எல்லாம் 20 லைட்டில் நீங்கள் படம் எடுப்பீங்க, ஒரே 2 லைட்டில் படம் எடுப்போம், வித்தவுட் லைட் படம். நீங்கள் எதுங்க போட்டு ஜூனியர் போட்டு அதை போட்டு இதை போட்டு 78 ஜென்ரேட்டர், ஒன்று சத்தமே இருக்காது ஷூட்டிங்கில். சைலண்ட்டாக போய் 2 விளக்கை கொளுத்தி வச்ச மாதிரி இங்கே ஒரு லைட் அங்கே ஒரு லைட் அப்படி வரணும். இஸ் எ போயட், celluloid poet. So you produced good boys for this industry. Thank you, Balu. உன்னை வாழ விட மாட்டாங்கப்பா, ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்க ஒரு பொண்ணுங்க எப்படி காத்துட்டு இருப்பான்னு தெரியாது, ஆனா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இனி உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சது ஒரு கொலை. அதுக்கு தண்டனை ஜெயிலா இல்லைன்னு ஒரு கொலையான்னு எனக்கு தெரியும். தேனி பேக்ட்ராப்பில் தேனி மாவட்டம்னாலே அதில் உள்ள கடைசி ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கும், கதை, அதை பற்றின லைஃப் ஸ்டைலு, அதுங்க தெரியாத அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து போட்டு இருந்தவர். அது எல்லாத்துக்குமே தெரியும், பாரதிராஜா சார். அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப மெனக்கட்டு இதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இது ஒரு கல்ச்சர் ஓரியன்டான ஒரு கதை, அந்த மண்ணிற்கான ஒரு கல்ச்சர் ஓரியன்டான கதை தான். சமீப காலம் இந்த தேனி படாத பாடுபடுது. ஒரு காலத்தில் நான் மண்வாசனை படம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லாங்குவேஜை டவுன் டு எர்த்து இருக்கணும்னு சொல்லி 16 வயதில் கூட கொஞ்சம் பாலிஷடாக இருக்கும், கிழக்கிய பொருளில் ஒரு டைப்பாக இருக்கும். மண்வாசனையை டவுன் டு எர்த்து புரியுதோ புரியல எடுக்குன்னு சொல்லி லாங்குவேஜை மாற்றினேன். மெட்ராஸில் தியேட்டரில் படம் ஓடுது 2-3 நாள். அது என்ன ஒன்றும் புரியலேன்ட்டாச்சு. ஏன் ஒன்று எந்த ஒரு மதுரைக்காரங்க பேச்சாது? ஆமாம். அப்படி புரியவில்லை என்று சொன்னது ஒரு வாரம் கழித்து புரிய வைக்கப்பட்டு மண் வாசனை மிகப்பெரிய ஒரு இதை நிகழ்ச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெருமை என்னென்னா, ஒரு கலாச்சார பதிவு என்பது புஸ்தகங்கள் வாயிலாகவோ இல்லை இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவும் ஒரு பதிவு வேணும். அது என் மண்ணை சமீப காலமாக எல்லா இளைஞர்களும் நுகர்ந்து ஆசைப்பட்டு அங்கே போய் அதை பதிவாக செய்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அது நான் ஐ கேன் ப்ரவுட் மை செல்ஃப் தட் மை சாயில் இஸ் ஸோ குட். விக்ரமை பற்றி இங்கே பேசும் பொழுது சிலர் ஒரு நண்பர் சொன்னார், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார், ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கோபம் வரும் விக்ரமுக்கு. விக்ரமுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு இளைஞன் என்பது எனக்கு தெரியும். உணர்வு பூர்வமான ஒரு இளைஞன் என்பதாலேயே விக்ரமுடைய படம் வந்து உன்னதமான ஒரு படமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப ராவான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறையை, அதான் சொன்னேன், மத யானை கூட்டம்னு ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு கேட்டாங்க. உண்மையிலே அவங்க ஒரு யானை தான் அங்கே உள்ள மக்கள். எனக்கு ஒரு மதம் பிடிச்ச யானைனா உருவமாக எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு வேலராமூர்த்தி சார் தான் வந்து நிற்பார். அவரை நார்மலாக பேசுவோம், யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னா, எடிட்டிங்கில் உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் வந்திருந்தார் அவர், எடிட்டர் கிஷோர் சொல்லியிருந்தார், சார் இவர் தான் வீரத்தேவர். இவரா அப்படின்னாங்க. அங்கே விஷுவலை பார்த்ததுக்கும் இதுவரைக்கும் உண்மையிலே அவர் ஒரு
மதம் பிடிச்சிச்சுன்னா தாங்காது. அப்படி அவர் ஒரு ரைட்டிங்கை படித்தா அது தெரியும் என்னன்றது. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இஸ் வெரி குட் ரைட்டர். எங்கள் மண் வாசனை உள்ளவன். எங்களுடைய நாடி நரம்புகளில் இந்த மண் வாசனை கொஞ்சம் செலுத்தணும். வேளாராமூர்த்தி மிகப்பெருந்த இலக்கியவாதி, எழுத்தாளம். சினிமாவில் நடிவன் நான் நினைக்கல. ஆனால் இப்போ பார்த்தேன் கெட்டப்ஸ் கூட அந்த ஃபேஸில் ஒரு ரெக்னஸ் இருக்குங்க. ரொம்ப சாஃப்ட் மேன். பட் அந்த மண் வாசனை சரியாகத்தான் தெரிஞ்சதுங்க விக்ரமராஜா. அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நடந்துக்கிட்டு இருக்கிற போதே என்ன சொல்கிறாருன்னா, சார் நானும் 90 நாள் நடித்ததில் ஒரு கொஞ்சமாவது விக்ரம் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேயா, கொஞ்சோண்டு சிரிச்சுக்கிறேன்னா அது சோழி வச்சுக்கிறாருட்டார் அவர். அது மாதிரி இந்த வீரத்தை ஒரு கேரக்டர் வந்து வாழ வச்சார். என்னென்னா அவர் விக்ரம் சுகுமாரன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்ததில் பாதி அளவை தாண்டி இருந்தாலே ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகையான கலைஞனாயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், ஒரு வெறி பிடிச்ச ஒரு கலைஞன் விக்ரமசுகுமாரன். இதன் மூலமாக, இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அத்தனை சிறப்புகளும் அவருக்கு தான் செல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் ஆடுகளமில் நிறைய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆடுகளம் வந்து மதுரை தன்மையோடு இருக்குன்னா அதுக்கு 80% காரணம் விக்ரம் தான் அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அண்டு அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு சொந்தமானது தான். உதாரணத்துக்கு சில டயலாக்ஸ் மட்டும், இந்த நாங்கள் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம் அந்த டைலாக் எல்லாம் அவர் எழுதின டைலாக் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்த சொல்லால டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விக்ரம் தான். அது அவருடைய மூமெண்ட் தான். அது அவர் பண்ணது தான். அந்த லுங்கி எடுத்து ஆடின அந்த ஸ்டெப், அந்த லுங்கி டான்ஸ் அப்படின்றதுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான். சினிமா என்பது ஒரு காலத்தில் ஒரு டைப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி சமீப காலத்தில் இளைஞர்கள் மிக அற்புதமாக ஒரு உள்ள நுழைஞ்சு வந்திருக்காங்க. அதுலேயும் வே ஆஃப் டெல்லிங் ரொம்ப மாறிட்டுருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சுகுமாரனுடைய இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தேன். இளவு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த இளவு வீட நான் லைட்டாக சொல்லியிருப்பேன் சில இடங்களில். ஏன்னா அழுத்தமாக சொல்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எங்கள் ஊரில் இளவுக்கு போகணுன்னா இன்னும் இவங்களுக்கெல்லாம், ஏன்னா இவர்களுக்கு முந்தைய காலத்துக்கு முந்தைய வேணும். நல்ல வெத்தலாக போட்டு வருவாளுங்க, நல்ல வரப்போகிற டம்மு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வரும். பேசிட்டு வந்து அடியே ஊர் வந்துருச்சுடி. ஆமாம் சரி நீ முக்காடை நீ போட்டுக்கணுமா ஒருத்தி. அவன் முக்காடை போட்டுவேன். வெத்தலை வாக்கப்போ தான் போட்டுருப்பாளுங்க. பளிச்சுன்னு வெத்தலை துப்பு கீழே துப்பிட்டு வாயை நல்லா கூப்பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஜனங்க நிற்கும். இந்த உப்பாரிப்பட்டியிலேருந்து வர்றான், வாய்ப்பட்டியிலேருந்து வர்றாள். அந்த நுழையும் போது ஒரு ஒரு டோன் ஏறும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படி அது வரைக்கும் அடி எல்லாம் நெஞ்சில் வச்சுவோம். ஐயோ ஒரு பாலார் வெட்டிக்காரியே அப்படின்னு. என்னென்ன போகும்போது அந்த சவுண்டை விட்டு ஏற்கனவே அங்கே ஒரு லோயர் ஸ்துதியில் இருக்குங்க. அந்த ஏறி இறங்கி உட்காந்துருக்கும் போது இது போய் ஜாயின் ஆகும். அப்புறம் ஒரு ரைஸ் அப்போ சூப்பர். இந்த மாதிரி விஷயங்களை அதை வந்து அது ஒரு கலாச்சாரம். அதை பதிவு செய்வதற்காக சமீப காலமாக என்னுடைய இளைஞர்கள் அத்தனை பேருமே முயற்சிப்பது ஐ ப்ரௌட் ஆஃப் மை சாயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்புக்கும் பாசத்துக்கும் அவ்வளோ யானை எப்படியோ அவ்வளோ விசுவாசமாக இருக்குமோ, அதே மாதிரி மதம் பிடிச்சி அவங்கள தாங்க முடியாதோ, அவங்களுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, அந்த லெவலில் உள்ள மனிதர்களை பற்றின வாழ்க்கையை தான் நான் இதில் பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு புது முயற்சி தான். நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ரகுநந்தன் வந்து அந்த ஏரியாவுக்கே போய் உட்காந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மனிதர். எப்போ எப்போ அவருக்கு டியூன் வரும்னே தெரியாது. பேசிட்டே இருப்போம். இப்போ டியூன் போடணும்னு உட்காந்து அது வராது. எங்கேருந்தோ அப்படி வரும். ஒரு எக்ஸைட் ஆகி இந்த படத்தோட ஆர்ஆரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தன்னுடைய உதவியாளனையே மியூசிக் டைரக்டராக போடாமல் பாருங்க. அந்த பெருந்தன்மை எவனுக்கு வரும்? பிள்ளையை பார்த்துட்டு தானே கட்டிக்குவான். சிலர் அப்படி பண்ணிவிடுவான். இது அவன் பிள்ளைக்கு இன்னொருவனை சம்பந்தப்படுத்தும். அதுதான் பிரம்மா ஜிவி. சூப்பர். அது ரகுநந்தன் ரொம்ப வித்தியாசமான
ஒரு ஒரு சவுண்டு கொடுத்துட்ருக்காப்புல. நான் இன்னும் என்ன படம்னு கூட சொல்ல புக் பண்ணி வச்சுட்டேன். வாயா ஒரு படம் பண்ணி அவங்க கூட சேர்ந்தேன். ஜிவியை கூட ஒரு படம், 2 படம், தலைப்பும் கிடையாது, கதையும் இல்லை, 2 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ லவ் திஸ் பீப்புள். நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஒரு கேஷுவலாக தான் கம்போஸ் பண்ணோம் டியூன் எல்லாமே. ஒரு 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 கம்போசிங் உட்காடுறோம், நம்ம டியூன் போட போகிறோம் அப்படிலாம் இல்லாமல், பிரதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஆகும் டியூன் ரெடியாக இருக்குது. பார்த்தா மார்னிங் வந்து டியூன் ரெடி ஆகிடும். ஏகாதசி வந்து மார்னிங் வந்து லிரிக் எழுதிடுவார். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சாங்குமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த தேனி அந்த கல்ச்சரில் நடக்கிற மாதிரியே இருக்கும். லிரிக்ஸும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஃபுல் சாங்குமே ஒரு ஃபுல் மூவியுமே வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், அதாவது எல்லாமே ஃபோக் ஆர்டிஸ்ட் பாடியிருக்காங்க. சவுத்த பிள்ளைய கட்டினாதான் ஜென்ரேஷன் கட்டாதுன்றாங்க. கலரில் என்னடா இருக்குது, கட்டி வாழ்றது தான் இருக்குது. அந்த பிள்ளைக்கு இஷ்டம் தான். உங்கள்கிட்ட சொல்லிச்சா? இல்ல ஆனா தெரியும். காடக்கொண்ட கரிகுத்துற கண்ணால கொண்டுதான் போறாளே, நான் பாய் படுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க, ஏழத்து சாரலுதானுங்க. நானும் ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ணணும்னு யோசிச்சேன். கொண்டுதான் போறாளே, நான் பாய் படுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க, ஏழத்து சாரலுதானுங்க. இந்த படத்தை ஒரு வாழ்க்கை முறை என்ன எடுத்துகிட்டு வந்து கொண்டாலும் டேபிள் மேலே ஒரு படமாக உருவாக்கி கொடுத்த ஒரு கிஷோர் சாருக்கு ஒரு வேற ஒரு மேஜிக் வச்சுருக்காரு. அப்படி தான் சொல்லணும். இது மரியாதை இல்லையா, பயம், காசால் வந்ததில்லை, வேற ஒன்று இருக்கு. இதுக்காண்டி ஒன்னே கொண்டு விட்டா உள்ள போயிட்டு வரையா? நீ வெளியே இருந்த பிரச்சனை அப்புறம் அவர் வரிகளால் அவர் வேற லெவலுக்கு கொண்டு போன அந்த படத்தோட வேற லெவலுக்கு கொண்டு போன ஏகாதசி நண்பர் ஏகாதசிக்கு வார்த்தைகள்லாம் அப்படி விளையாடுவார் அவர். அவரையெல்லாம் நம்பி தான் இந்த படமே ஆரம்பித்தோம். ஏகாதசி எங்கள் ஊருக்காரன், சிறந்த எழுத்தாளம், சிறந்த கலைஞன், எங்கள் கர்மாத்தூர்காரன். இந்த 3 சாமி பாட்டு வந்து எங்கள் குலதெய்வம். எவனா இந்த 3 சாமி எழுதினவன், அப்புறம் தான் இந்த ஏகாதசி எழுதியிருக்காங்க. ஏன்னா வேறு யாருக்கும் அது தெரியாது. ரொம்ப தேவைப்பட்டாலே வெளியே வைத்திருக்க முடியாது அந்த சூழல். அதை செஞ்சுருக்கீங்க. ஒரு நல்ல சிறந்த கவிஞன், நல்ல நடிகை. இந்த படத்தில் 6 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். இது ஒரு கனமான ஒரு கதை, தேனியில் நடக்கிற ஒரு 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 செங்காட்டு இலக்கியம்னு சொல்லலாம். இந்த பெருங்கொண்ட கதையோட 6 பாடல்களையும் ஏகாதசியே எழுதட்டும் அப்படின்னு சொல்லி என் மீது நம்பிக்கை வைத்த ஜி பிரகாஷ்குமார் அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களுக்கும் மற்றும் இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்களுக்கும் இந்த இனிய தருணத்தில் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சுருக்கமாக இந்த படத்தை பற்றி ஒரே விஷயம் சொல்லணும். இந்த படம் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து ஜிவி பிரகாஷை வந்து பரதேசி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவர் இந்த படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நான் கட்டாயமாக காப்பி ரெடி ஆனோன்னு எனக்கு ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொல்லி பல முறை அவர்கிட்ட தொடர்பு கொண்டு, அவரும் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டும் படம் ரொம்ப பிரமாதமாக வந்ததுக்கப்புறம் எனக்கு படம் காமிச்சார். நான் படம் பார்த்த நிமிஷமே ஐ டிசைடட் அண்ட் ஐ செட் ஐ வாண்ட் டு பை திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் சைன் பண்ணேன் இந்த படத்தை. டைரக்டர் விக்ரம் அவர்கள், அதே மாதிரி இந்த கதிர், இந்த முதல் படமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் சார், நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து கூத்துப்பற்றையோட மாணவன் சொன்னார். அவர் ஒரு மாணவன் மாதிரியும் தெரியல, அவர் வந்து கற்றுக்கிட்ட மாதிரியும் தெரியல, இயல்பாக வாழ்ந்துருக்காரு. இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல இப்போ நான் கொஞ்சம் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம் சொல்லணுன்ட்டு, அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த டைரக்டர் விக்ரம் எந்த படம் பண்ணாலும் அது எனக்கு கொடுக்குற வாய்ப்பாக இருந்து என் நிறுவனத்துக்கு பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸாக நான் இப்போ இங்கே கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதை பாரதி ராஜா சார் கொடுக்கலாம். இதை கொடுக்குறன்றதால கட்டாயமாக நீங்கள் அடுத்த படம் உடனே எனக்கே கம்மிட் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கதையை செதுக்கிட்டு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு எனக்கு இந்த படம் பண்ணி கொடுக்கலாம். 1 செகண்ட். அதே மாதிரி குறிப்பாக கதாநாயகன் கதிர், அவரும் என்னுடைய பேனரில் அடுத்த படம் கட்டாயம் பண்ண போகிறாரு. பாலமகேந்திரா அவர் கையால் வந்து அந்த அட்வான்ஸ் அவர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து முக்கியமாக மைண்டில் வச்சுருந்தது, இன்ஃபேக்ட் படம் எடிட்டிங் அப்போ நான் கிஷோர் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த படம் ஆரம்பிக்கிறோம் கிஷோர், 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், விக்ரம் சுகுமாரன், கதிர், ராகுல், 3 பேருக்குமே அடுத்த படம் கிடச்சிடணும். ஸோ அப்படின்னா நான் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி 3 பேருக்குமே கிடச்சிருச்சு. விக்ரம் கதிர் இப்போ தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ராகுல் அடுத்த படத்துக்கு இன்றைக்கி மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அவங்க 3 பேருக்குமே படம் கிடச்சது. பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக இது ஒரு புது முயற்சி, கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள ஒங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பொண்ணு மனசு ஒரு தினுசு அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். ஏய் புரிஞ்சுதா? பொண்ணு மனசு ஒரு தினுசு அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம் கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம். அவ நினப்ப புரிவதில ஒரு ஆம்பள பொழப்பு அழியும். நீ கொஞ்சம் போல மெல்ல சிரிக்க அத்தாடி என்னவன் நீ நான் தொலைக்க பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா பாதத்தை இமைகளில் வருடட்டுமா நீ சொல்லும் வார்த்தைக்குள் வசிக்கட்டுமா கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் முடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். உலகத்துல தம்பதிக சேர்ந்திருப்பது 1 2 அட வெளியில சேர்ந்து சுத்தும் வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் 2 இருக்கும். என் விதிய இதுதானா பெருந்தினவுக்கு பத்தியம் தானா என் ராத்திரி எரியுதடி தூக்கமில்ல ரகசியம் உடையுதடி கர்வத்தின் கர்ப்பத்தில் வளர்ந்தவளே காதலின் திமிருக்கு பிறந்தவளே கருணையால் இதயத்தை கொன்றுவிடு கல்லறையில் என்னோடு வாழ்ந்து விடு.
ஏல 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 ஒரு கூட காத்து இல்ல ஒங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் தானே தானே தானா ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு இது மேல என்ன சொல்றது? துணிஞ்சு நடடா தடிக்கு விழுந்தா திரும்ப எழுந்தா தலைவன் அவன்டா அசத்துவோம் வாடா அதிரடி தாண்டா எவன் இங்கு ஆண்டா போடா அத பத்தி எனக்கு என்னடா போடா கல்ல கல்லா தாண்டா நெஞ்சுல வீச பூச நெருப்புல நிறம் வெட்டுடா புரியுது தெரியுது எரியுது அணையுது எண்ணம் மாத்து நம் நட்ப சேர்த்து சேர்த்து ஏத்து கொடி ஏத்து அடவான வில்ல கோத்து மேகம் கருத்தா அதில் மின்னல் வெடிக்கும் கண்கள் சேவந்தா அதில் நட்பு துடிக்கும் நட்பு கோரு கோயில் இங்க எவனும் கட்டவில்லை நட்பே ஒரு கோயில் அட தனியா தேவையில்லை மண்ணில் கூறவோம் வா செக்கச்சேவப்பா வாழ்க்கை ஒரு வானோ அதில் நட்பே வண்ணம் ஆச்சு வார்த்தை இல்ல தோழா நீ தாண்டா எந்தன் மூச்சு கனிமொழியே என்னை கொன்று போகிறாய் கடைவிழியா என்னை தின்று போகிறாய்
கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியால் என்னை தின்று போகிறாய், இதயம் உடைத்து என்னை வாழச் சொல்கிறாய், இமைகள் பறித்து என்னை தூங்கச் சொல்கிறாய், ஒரு பாதை கண்ணில் காதல் செய்கிறாய், மறுபாதை கண்ணில் ஊடல் செய்கிறாய். நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா, அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா. நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா, அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா. எந்தன் கண்ணம் வைத்தால் நானும் மண்ணில் கொஞ்சம் வாழ்ந்திருப்பேன். அடி உந்தன் கண்ணக்குழியில் என்னை புதைத்து வைத்தால் மண்ணில் மாண்ட பின்னும் வாழ்ந்திருப்பேன். ஒரு கள்ள பார்வை பாலழகே, சிறு காதல் பேச ஊமை கிளியே, நாம் தேடி திரையும் வாழ்வே நீதானே, தென்றலே வா முன்னே முத்தமா கேட்கிறேன். வாங்க உள்ள போலாம். சாரி, நான் எதுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டில் வேறு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டவுரி ஜாஸ்தி கொடுக்குறாங்களா, என்னால் என் பேரண்ட்ஸை மீறி எதுவும் பண்ண. பறவை பறக்கும் போது ஆகாயம் தொலைந்து போகும், பார்வை பறவை மீதே பதிந்திருக்கும். விழி உன்னை காணும் போது உலகம் தொலைந்து போகும், என் கண்கள் உந்தன் மீதே விழுந்திருக்கும். என்னை கட்டி போடு காந்தச் சிமிழே, ஒரு பாட்டு பாடு காட்டு குயிலே, என் காலை கனவின் ஈரம் நீதானே, வாழலாம் வா பெண்ணே வலது காலிட்டு சன்னே வெளியே வரல. அதுதாண்டி வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. போங்கடி எருமைங்களா, காலங்காத்தால எப்படி சாவடி ரெண்டு வெயிட் பண்றது எருமை தேஞ்சிருவேன். ஒருத்தியால 40 பேரும் உட்காந்துருக்கும். இல்லன்னா வேலை செஞ்சு கீழ்ச்சிருவேன். நைட் அந்த தீனி தின்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இவனுங்கெல்லாம் எங்கே சார் படித்து உருப்பட போகிறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாக தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனால் ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? பீடி, சிகரெட்டு, தண்ணி எல்லா கட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய முடியும் உங்களால? என்னடா சொப்ன சுந்தரிக்கார விஜயபாபு வச்சிருக்காரு? விடுமாமா, காரை தானே வச்சிருக்காரு, சொப்பன சுந்தரி வச்சிருக்காரு. ஓகே. நம்மோட பாடி ஹாலுந்தா சூரியன் நிலாவும் வைத்து மாலுந்தா கருத ஒரு ஹா நீயும் சிங்கர் தான் காதலை சோகத்துக்கெல்லாம் மிட்டல் ஃபிங்கர் தான். நீங்க என்ன உண்மையில லவ் பண்றீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது, SMS இது எதுவுமே அனுப்ப கூடாது. காதல் எங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றீங்க? என்ன நாயை கூப்பிடுற? கரும கன்றாவி, எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ? நம்ம வேற ஏதாவது டீசெண்டா ரொமான்டிக்கா பேசலாமா? பேச்சுலர் பார்ட்டி ஒரு செம பிளான் வச்சிருக்கோம்டா. பேங்காக் போறோம், தண்ணிலே மிதக்கிறோம். மச்சி 4 ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் பார்ட்டி பேங்காக். அப்படியே அங்க ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. உலக சினிமா அறிவா கொஞ்சம் நிறுத்துறியா? இது ஹேங் ஓவர் 2வும் கிடையாது, நம்ம கதை அதுவும் கிடையாது. தேவையில்லாம ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாம அமைதியாகும். கமிங் ஆன் தி வே. எனக்கும் கூட இந்த வண்டியில ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வந்தமா
மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினோமா போனோமா. அண்ணே பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகன ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு. ஐயா வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்ல எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கும்.